ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் மாமாவும் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா சாட் இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா இது கூட நம்ம கடலை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கொதித்து வரவும் நம்ம வேக வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலையை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் 5 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறவும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கூடவே புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சன்னா சாட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.